வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா கேலிஸ்தனிக்ஸ்ன்றதுல நீ 4 ஒரு நல்ல தூக்கத்துக்கு அப்புறம் அப்படியே மாமா வீட்டிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு காலேஜ் லீவுன்னு நினச்சி எழுந்திருக்கும் போதே அவ்வளோ சந்தோஷம். பசி தாங்காமல் பீனட் லோட் பண்ணிட்டேன். அப்புறம் இது சாப்பிட்டேன். இது பேர் என்னன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுக்கினே அப்படியே ஒரு 2-3 தோசை ஊற்றி அது மேலே அப்படியே சாம்பாரை ஊற்றி ஃபர்ஸ்ட் மீலை லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் எக் பீஸ் ஆஃப் பனானா, அப்புறம் கரும்பு ரவுண்ட் 1 டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு அடுத்து ரவுண்ட் 2 முடிச்சிட்டேன். காலேருந்து மதியம் வரைக்கும் பசங்களோட கேமில் டைம் பாஸ். மதியத்துக்கு ஸ்பினாச் ப்ளஸ் பொட்டேட்டோ அதை உட்காந்து லவுட்டிட்டு அப்படியே ரவுண்ட் 3 கரும்பு அப்படியே படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டேன். ஏதோ படம் ஓடிச்சு ஞாபகம் இல்ல. ஒரு வாரமா என்ன தடவாம மண்டை காஞ்சி போய் கிடக்குது. அதனால மண்டைக்கு ஒரு மசாஜை போட்டு அப்படியே மெத்தமாடி கிளம்பிட்டேன். கிளைமேட் வேற நல்லா இருந்ததுனால அப்படியே அங்கேயே உட்காந்து எடிட்டிங்லாம் முடிச்சேன். அப்புறம் இன்னையோட மெயின் பார்ட்டான ஒர்க் அவுட்டுக்கு வருவோம். இன்னையோட ஒர்க் அவுட் ஃபுல்லாவே ஸ்கில் ட்ரைனிங் தான். இந்த ஸ்கில் ட்ரைனிங் மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட போச்சு. எனக்கு புஷ் டே புல் டே கூட 1.5 மணி நேரம் வராது. அந்த அளவுக்கு தரமான செய்கை. ஹேண்ட்ஸ்டாண்டை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரண்ட் லிவருக்கு வந்தேன். ஃப்ரண்ட் லிவர்லாம் சுத்தமா முடியல. ஃபால் ஸ்கிரிப்ட் கத்துக்காதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரெசிஸ்டன்ட் பேண்ட் தான் நல்லா இருந்திருக்கும். அப்படியே சீக்கிரம் உன்னை பார்த்து ஆர்டர் போட போறேன். அப்புறம் டக் பிளான்ச், க்ரோ ஹோல்டு எல்லாமே ட்ரெயின் பண்ணேன். ஸ்கில் செஷன் ரொம்ப நல்லாவே போச்சு. வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் கேப்ஷன்ல போட்டுறேன். செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. டில் ஃபெயிலியர் வரைக்கும் போட்டேன். பிகினரா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் 2-3 செட்டு டில் ஃபெயிலியர் போடுங்க. ஒரு செட்டுக்கு நடுவில் 1 நிமிஷம் கேப் விட்டு போடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். நைட்டும் ஒரு அருமையான மீலை சாப்பிட்டு நீங்களால முடிச்சிக்கிறேன். புதுசா பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை பை.